யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அம்மா அஸ்வின். வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. எல்லாத்தையும் நான் விசாரிச்சுட்டேன். அந்த பொண்ணுக்கும் உனக்கும் ஏதோ தொடர்பு இருக்காம. நேத்துல இருந்து அந்த பொண்ணை காணோமா. அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா டாக்டரை எங்க கடத்தி வச்சிருக்குன்னு சொல்லிடு. சார், தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மரியாதை கொடுக்குறேன். இதே விஷயத்த வேற யாராவது பேசியிருந்தாங்க. மாப்பிள வேண்டாம். அண்ணே கொஞ்சம் அமைதியா இரு. ஓஹோ, உண்மையை சொன்னது சாருக்கு ரொம்ப துடிக்குதோ? எல்லாம் ரத்தம்ல. சரி சரி, ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சதுல ஓம் பேர்ல தான் எங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அந்த பொண்ணு காணாம போனதுக்கும் உனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. முதல்ல வந்து வண்டியில ஏறு, உன்னை என்கொயரி பண்ணணும். சார், அப்படின்னு எந்த முட்டா பையன் சார் சொன்னது? சொன்னவனுக்கு அறிவு இல்ல. இங்க பாருங்க, நந்தினி எனக்கு தங்கச்சி மாதிரி. ஆமா சார், நான் இவரோட வைஃப் தான். நானே சொல்றேன், அந்த ஹாஸ்பிட்டல்ல உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய். தயவு செஞ்சு அதை எதையுமே நம்பாதீங்க. நந்தினி காணாம போனதுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் தான் ஏதோ சம்பந்தம் இருக்கு. நாங்களே உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஓஹோ, நீங்க முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க புருஷன் குற்றவாளி இல்லைன்னு ஆயிடுமா? காக்கி சட்டை போட்டு வருஷ கணக்குல போலீஸ் ட்ரைனிங் எடுத்து போஸ்டிங் வாங்கி உட்கார்ந்துருக்கிற நாங்க எல்லாம் கேனைங்களா? சார், நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல வரல சார். அப்புறம் எப்படிமா சொல்ல வந்த? சார், ராத்திரி முழுக்க அந்த பொண்ணை காணோன்னு இவங்க தான் சார் தெரு தெருவா தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படி சார் என் மாப்பிள்ளைக்கு இதுல சம்பந்தம் இருக்கும்? நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். இன்னைக்கு என் பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்கு. அவ படிச்சு பாஸ் ஆகி உங்களை மாதிரி அதிகாரி ஆகணும். அதுதான் சார் எங்க கனவு. மாப்பிள்ளை இப்ப இவ்வளவு எக்ஸாம் கூட்டிட்டு போகணும். இப்பவே டைம் ஆயிடுச்சு. இன்னும் நேரமான எக்ஸாம் எழுத முடியாது. தயவு செஞ்சு அவங்க கனவை கெடுத்துறாதீங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க பரீட்சை எழுதுங்க, எழுதாம போங்க. அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இவர் மேல சந்தேகம் இருக்கு. நீங்க எங்க கடமையை செய்ய விடுங்க. அன்பு சார், வண்டியில ஏத்து. சரிங்க சார். இந்த பாருங்க மேடம், பிரச்சனை பண்ணாம வண்டியில ஏற சொல்லுங்க. சொன்னா கேளுங்க. சார், தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க சார். இவருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நாங்க என்கொயரி பண்ணி பாத்துக்கிறோம். என்னைய பாக்குற? வண்டியில ஏத்து. சார் சார் சார், இந்த பாருங்க மேடம், இது ஒரு விசாரணை தான். நீங்க தான் எக்ஸாம் எழுதுன்னு சொன்னீங்களே, ப்ளீஸ் கிளம்புங்க. உங்க வீட்டுக்காரர் மேல தப்பு இல்லைன்னா விசாரிச்சுட்டு உடனே அனுப்பிடுவோம். வேலு, நானும் உங்க கூட வரேன். அவங்க விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் எக்ஸாம் எழுத போறேன். என்னால உங்களை தனியெல்லாம் விட முடியாது. ஏங்க, நீங்க எதுக்குங்க இப்ப அவங்க கிட்ட வாதாடுறதுக்கு? நமக்கு டைம் இல்ல. உங்களுக்கு பரீட்சைக்கு நேரம் ஆயிடுச்சு. விசாரணை தானே, நான் போய் முடிச்சுட்டு நேரா நீங்க பரீட்சை எழுதி முடிக்கவுமே உங்களை வந்து நான் கூப்பிட்டு வந்துடுறேன். சரியா? நீங்க முத கிளம்புங்க. வினோத் மச்சான், செல்வியை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வா. இல்ல வேலு, நான் உங்களை கூட்டிட்டு போக விட மாட்டேன். இப்படி எந்த தப்புமே பண்ணாத உங்களை எதுக்காக உங்களை கூட்டிட்டு போகணும்? சார், சொல்றத கேளுங்க ப்ளீஸ். வேண்டாம். இந்த பாருங்க மேடம், இது சாதாரண என்கொயரி தான். பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மேடம். என்ன ரஜினி விசாரிச்சுட்டு அனுப்பிடுவோம். தப்பு பண்ணலாம், நாங்க எது கைது பண்ண போறோம்? உங்களை பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. எங்களை வேலை செய்ய விடுங்க மேடம், இல்லைன்னா சார் கடுமையாக நடந்துக்குவாரு. செல்வி, நாம இங்க என்ன பேசினாலும் ஈடுபடாது. எனக்காக நீங்க பரீட்சை எழுதியே ஆகணும். நீங்க பாஸ் பண்ணணும். உங்க கூட எப்பவும் நான் இருப்பேன். இல்ல வேலு, நானும் வரேன். இங்க பாருங்க, தப்பே செய்யாம நாம ஏன் பயப்படணும்? நாமளே போலீஸ் ஸ்டேஷன் போலாம் தானே இருந்தோம். இப்ப அவங்களே வந்திருக்கிறாங்க. நான் போய் ஹாஸ்பிட்டல் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அவங்க விசாரிக்கட்டும். எந்த எவிடன்ஸ் இல்லாம என்ன எப்படி அவங்க கைது பண்ணுவாங்க? நீங்க போய் பரீட்சை எழுதுங்க. அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். எந்த காரணத்தை கொண்டு நீங்க தோத்துறக்கூடாது. நீங்க ஜெயிக்கிறது தான் என்னோட ஆசை, லட்சியம். உங்களை நான் பெரிய ஆபீசரா பார்க்கணும். சரியா? யோ அன்பு, அங்க என்ன வளவளன்னு பேசிட்டு வண்டியில ஏத்தியா? சார் ப்ளீஸ் வாங்க சார், வாங்க. விட்டுறாதீங்க செல்வி. போய் நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வாங்க.
செல்விமா, மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் சொல்றாருல, நான் அப்பா கிட்ட விஷயத்த சொல்றேம்மா. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நீ போய் எக்ஸாம் எழுதுமா. டேய் வினோத், வண்டி எடுத்துட்டு கிளம்பு. அக்கா வாங்கக்கா, டைம் ஆச்சு. அண்ணி நீங்க கிளம்புங்க அண்ணி. செல்விமா, என்ன யோசிக்கிற? டைம் ஆகுது. டைம்குள்ள போகலன்னா எக்ஸாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. டேய் வினோத், நீ சீக்கிரமா போய் வண்டி எடுத்துட்டு வா.